அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செவ்வாய்க்கிழமை நைட் எடுத்த வீடியோ தான். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இடியப்பம் தான் புளிய போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இடியப்பம் மாவுக்கு வந்து ரெசிபி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து அரைச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அரைச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இடியப்பம் வருதா, நம்ம சொன்ன அளவு கரெக்டு தானா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புளியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பவும் போல தான் மாவு வந்து உப்பு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சு தான் நான் நல்லா சேர்த்துருந்தேன். லைட்டர் சூடு வச்சு அந்த மாதிரிலாம் பிசையாதீங்க. நல்லா கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்பே வந்து மாவு பிழிஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் யாராவது இடியப்பம் புளிங்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டீல் வாங்கி தான் புளியாதீங்க. அப்புறம் இடியப்பம் புளியணுமே கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இடியப்பம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதனால் மரக்கட்டை வாங்கி அந்த மாதிரி அதில் புளிஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்பவும் போல தான் இடியப்பம் வந்து 10 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்தாச்சு. இடியப்பம் பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்ட்னஸோடு அப்படியே நூலாக அப்படியே பிரிச்சா வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருந்தது. நான் சொன்ன அளவில் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இடியப்பம் மாவு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாஃப்ட்னஸோடு இருக்கும். என் பையனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி வந்து இடியப்பத்துக்கு வந்து பால் தான் வச்சுருந்தேன். என் பையனுக்கு அந்த இடியப்பம் அப்படின்னா அந்த தேங்காய் பாலும் வாழைப்பழம் போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால் நைட்டு தேங்காய் பாலா அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இதாக நமக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. பட் பசங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா இடியப்பமும் தேங்காய் பால் வச்சு தான் சாப்பிட்டோம். நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மார்கழி மாதமாக இருக்கா, அதனால் வந்து 4 பேருமே வந்து வீட்டுக்குள்ளே தான் வந்து தூங்குறாங்க. அதுவும் நாங்கள் விரிச்சு படுக்கிற அந்த பெட்ஷீட்டில் தான் அப்படியே ஒரு ஓரமாக படுத்துக்கிறவாங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு தானே அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு எப்பவும் போல் டீ போடுற மாதிரி டீ போட்டு குடித்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கூர்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கூர்னி தான் வேக போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சிப்பி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எப்பவும் போல் லைட்டாக எண்ணெய் உப்புலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்து அந்த மக்கூர்னியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பழுத்த தக்காளி சேர்த்து அதை நல்லா மசிகிற வரைக்கும் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச வந்து கரம் மசாலா பொடி, இது எல்லாமே போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து நீங்கள் ஓனாக வந்து அரைச்சிங்க அப்படின்னா எந்தவித தயக்கமும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்து கடைப்பொடி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். பட் பிள்ளைகளோட ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து கடைப்பொடிலாம் யூஸ் பண்ணி இது பண்ணுறீங்க. பட் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஓனாக வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் அம்மாட்ட சொன்னீங்கன்னா கூட அவங்க அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். கடைப்பொடி வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இன்றைக்கி மக்கூர்னி பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு அதோட பட்டர் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்ருந்தோம். பட்டர் சேர்த்தனாலே என்னமோ தெரியல, காரம் வந்து அந்த அளவுக்கு தெரியல. அப்படியே ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுமே சொல்லியிருந்தாங்க, ரொம்ப காரமே இல்லாத மாதிரி இருக்குமா அப்படின்னாங்க. அது பட்டர் சேர்த்தனால அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக் அண்ட் பட்டர் போட்டு மக்கூர்னி சாப்பிட்ருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தரக்குடிக்கு போகிற வேலை இருக்குது அப்படிங்கிறனால நானும் பாப்பாவும் வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. பாப்பா வந்து நீங்கள் தம்பியை ரெடி பண்ணுங்கள், நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. நைட் வந்து அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால தான் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு பசங்களுக்கெலாம் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். நேற்று நைட்டே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னுமே டைம் மிச்சமாக இருக்கும். சரி ஒரு செட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் பார்த்திங்கன்னா சரி பாத்திரத்தை கழுவணுமே எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டோம். நம்ம டக்குன்னு கிளம்ப முடியாதுல்ல, எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம நிம்மதியாக கிளம்பி போயிடலாம். அப்படிங்கிறதுனால தான் சரின்னு சொல்லிவிட்டு நானும் என் பொண்ணுமே கிளம்பிட்டோம். நாங்கள் போகிறதுக்கும் வண்டி வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அப்படி ரன்னிங்கில் ஏறின மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ்ஸு வெளியில் வந்துடுச்சா, ஒரு டக்குன்னு ஏறி உட்காந்தாச்சு. பட் சீட்லாம் கிடச்சிச்சு, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. சாயல்குடிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து தரக்குடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக தான் அப்படியே போய்கிட்டு இருந்தோம். நான் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து அண்ணனோட பண்ணையை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே தரக்குடிக்கு தான் இப்போவும் போகிறோம். இப்போ எதுக்காக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அண்ணன் வந்து இந்த வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு மச்சி இதனால் வரைக்கும் சாயல்குடியில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
தரக்குடிக்கு வந்து ஒரு வீடு பிடிச்சிருக்காங்க. எங்களோட சொந்தக்காரங்க வீடு தான். ரொம்ப பழைய வீடு தான். சரி இப்படிக்க ஓகே அப்படின்னு சொல்கிறதுனால வந்து பிடிச்சிருக்கோம். தரக்குடி என்ட்ரன்ஸில் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததில்ல. மேக்ஸிமம் நான் தரக்குடிக்கு வந்ததில்லை. அந்த ஒரு தடவை வந்திருந்தேன். அப்போவுமே வந்து தண்ணி இன்னும் எதுவும் இல்லாதனால அப்படியே காஞ்சு வற்றி போய் கிடந்துச்சு. பட் இப்போ தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன். அப்படியே அருவி போல் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா தத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து நம்ம தத்தை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக ஒரு செக்அப் பண்ணிட்டு பண்ணியிருந்தேன். தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே அருவி போல் அப்படியே ஒரு சவுண்டு பார்த்திங்கன்னா அப்படியே மேலே இருந்து தண்ணி விழுந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துருந்து உள்ளேயுமே என்ட்ரு ஆயாச்சு. இதுதான் எங்கள் ஊர் தரக்குடி பள்ளிவாசல். இது அம்மாவோட ஊர். அம்மா பிறந்து வளர்ந்து எல்லாமே இந்த ஊரில் தான். பட் நான் இதனால் வரைக்கும் வந்தது கிடையாது. இது செகண்ட் டைமாக நானுமே இப்போ தரக்குடி வர்றேன். இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பிடிச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீக்கங்காய் செடி வளர்ந்துருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த செடியோட அந்த இதை பார்க்கவே இல்லை. சும்மா லைட்டாக சரி செடி இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துருந்தேன். இன்னும் என்ன வேலையும் பார்க்கல. காலையிலே வந்து அவங்க வந்து பால் காய்ச்சிட்டாங்க. நான் வந்து மதியம் தான் கரெக்டாக வந்து ரீச் ஆகிருந்தேன். சரி வந்து சாப்பாடு ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ் தான் வச்சுட்டு அதோட அண்ணன் வந்து கோழிக்கறி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்களே பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னா நாட்டுக்கோழி கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கொஞ்சம் அப்படியே பெரட்டல் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து சாம்பார் இந்த மாதிரி எதுவுமே வைக்கிற மாதிரி ஐடியா இல்லை. சிம்பிளாக வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு வந்து ஒயிட் ரைஸும் அதே மாதிரி வந்து அந்த மாதிரி சிக்கன் கிரேவி தான் வச்சு சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு முடிச்ச கையோட வெளியில் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய வீடுகள்லாம் அந்த அப்போ கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பெரிய செவர் வச்ச வீடுகள்லாம் இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாசல் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2 பக்கமும் திண்ணை இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இதில் பசங்க வந்து வண்டி ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுமே சின்ன பிள்ளை இந்த மாதிரி தானே விளாண்டுருப்போம். அந்த மாதிரி தான் பசங்களும் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 இருக்கும். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பசங்களை வந்து நான் தத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். காலையில் நான் மட்டும்தான் வந்து பார்த்துருந்தேன். பசங்களை யாருமே வந்து வண்டியை விட்டு இறக்கலை. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து பசங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டியிருந்தேன். உண்மையாக சொல்கிறேன். அப்படியே நாங்கள் வந்து குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே வரல. சரி தண்ணியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் காலெலாம் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் போயிடும் அப்படின்னு பார்த்தா எங்கள் பசங்கள்லாம் அம்மா குளிக்கலாமான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. பட் ஈவன் வந்து எனக்குமே வந்து சரி குளிச்சிருவோமே அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால தான் சொல்லிட்டு யோசிக்காமல் தண்ணியில் இறங்கியாச்சு. தண்ணி வந்து நல்லா ரொம்ப அப்படி என்ன சொல்கிறது, ரொம்ப மங்களாகவும் இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப டர்ட்டியாகவும் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா நிறைய தண்ணி இருந்துச்சு. பசங்களுமே ஜாலியாக குளிச்சுட்டு சரி வெயிலோடு அப்படியே கிளம்பி அப்படியே போயிடும். ஏன்னா ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, சும்மா பார்க்க வந்தோம், அதுக்காக இறங்கியாச்சு. என்னால் வந்து நிறைய வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து எல்லோரும் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்களையுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் எதுவுமே எடுக்கலை. பசங்க விளாண்ட ஒரு சில சரி ஓகே இது ஓகே பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு. அப்படி கொத்தாக கொஞ்சம் பிஞ்சாக தான் இருந்தது. பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சா உடனே வந்து அப்படியே பறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்துட்டோம். தத்தில் குளிச்சுட்டு வந்தோடனே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் டீ போட்டிருந்தேன். டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து 2 பிஸ்கட் வச்சு கொடுத்துட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. அண்ணனும் மச்சியும் வந்து சாலுடி போயிருக்காங்க. இன்னும் கட்டில் மெத்த பீரோ ட்ரெஸ் எதுவுமே எடுக்கலை. அதனால் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்ட்டு. ஈவன் நான் போகிறதாகவும் இருந்தது. பட் பசங்கள்லாம் நான் போகிறேன்னு சொன்னோன்னா அம்புட்டு வரும் நானும் வர்றோம் அப்படின்னாங்க. சரி நீ வந்தால் எல்லாருமே வர்றாங்க, நீ வீட்டில் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் மச்சியும் மட்டும் சாலுடி போயிட்டாங்க. அண்ணனுக்கும் மச்சிக்கும் கல்யாணம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா மைசாவோட வயசு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வயசு இருக்கும். அந்த வயசில் தான் அண்ணனுக்கும் மச்சிக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சு. பாப்பாவோட அந்த குட்டி வயசு ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண ஆல்பத்தில் இருக்கும். அதை தான் பார்த்துட்டு நிறைய கதை பேசிக்கிட்டு இருந்தோம். கல்யாணத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் கடைசி வரைக்கும் மறக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருந்தது. கல்யாணம் வந்து பள்ளியாசலேருந்து மஹால் வரைக்கும் மாப்பிள்ளையை வந்து டப்ஸை அடித்து தான் கூட்டிகிட்டு வருவாங்க. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் வந்து நடக்க வச்சு தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. மாப்பிள்ளை வந்து மஹால்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிட்டார். சட்டையெல்லாம் ஃபுல்லாக ஈரத்தோடு வந்திருந்த மாப்பிள்ளை இவராக தான் இருப்பார். அந்தளவுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் வந்து கரண்ட்டு போக வர பசங்கள்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. மைசாமே பார்த்தீங்கன்னா நலங்கு ஃபோட்டோவில் பாப்பா இருப்பாள். பட் கல்யாணம் அந்த மாதிரி எடுக்கிற இதில் வந்து இருக்க மாட்டாள். ஏன்னா கரண்ட் போயிடுச்சு அப்படின்னால அழுதுகிட்டே இருந்தால். இதுதான் மைசாவோட 1 வயசு ஃபோட்டோ பார்த்துக்கங்க. இதில் நான் அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு எங்கள் அண்ணனுக்கு நலங்கு வைக்கிறப்ப நைட் டைம் எடுத்தது.
இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, மைசா வந்து சிரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த 2 அப்படியே எலி பல்லு மாரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பல்லு தான் இருந்தது. இவங்க 2 பேர் மட்டும் தான் வந்து ஓன் சிஸ்டர். இந்த சேலை கட்டியிருக்க என் தங்கச்சியும் இவங்க 2 பேரும் தான் கூட பிறந்த அண்ணன், தங்கச்சி. நான் வந்து அண்ணனோட பெரியம்மா மக தான். அண்ணன் கல்யாணம் முடிகிறப்ப மைசா மட்டும் தான் குட்டி பொண்ணு. அதனால அவளோட ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்போ அண்ணன் கூட சொன்னாங்க, "கல்யாணத்தப்ப தான் நீ நிற்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த அளவுக்கு ட்ராஜடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். பசங்ககிட்ட நான் என்ன கதை சொல்லியிருந்தேன்னா, மாமி வந்து இந்த மாதிரி போட்டு கூட்டு வந்தால் தான் கல்யாணம் முடிப்பேன், கார் வந்தால் தான் ஏறி போவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் நைட் டைமில். நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா வீட்டில் எதுவுமே செய்யலை. மதியம் ஆக்கின சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதனால் நைட்டு வந்து பெருசாக எதுவும் செய்ய கிடையாது. அதனால் வந்து பரோட்டாவும் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கி நைட்டு சாப்பிட்ருந்தோம். வியாழக்கிழமை மதியத்துக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். நிறைய வேலை இருந்தது. காலையிலேருந்து க்ளீன் பண்ணுற வேலை இருந்ததா, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கட்டில், பீரோ, அதுக்கப்புறம் சோஃபா எல்லாத்தையுமே வந்து அண்ணன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் வந்து எலக்ட்ரிஷியன் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மச்சி பார்த்தீங்கன்னா பீரோவில் எல்லா சாமானையும் எடுத்து வைக்கிற அந்த வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஈவினிங் டயத்தில் வந்து பண்ணைக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான். அதனால் பண்ணைக்கு வந்து கிளம்பிட்டோம். நானும் பசங்க மச்சி தான் 5 பேருமே கிளம்பியாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா பொட்டல் காடாக கடந்தது. இப்போ வந்து பச்சை பசேல்னு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பட் இப்போ வந்து எல்லாம் வயக்காட்டில் வந்து புல் பூண்டு எல்லாம் முளைச்சதுனால வரப்பு மேலே தான் நடந்து போகிற மாதிரி இருந்தது. அண்ணன் பார்த்தீங்கன்னா பண்ணையில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க படுக்கிறதுக்கு தனியாக வந்து டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாத்து, அது கோழி, காடை, வான்கோழி இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி ரூம் மாதிரி அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் வந்து அண்ணன் வெளியில் போகிறப்ப இவரை நம்பி தான் விட்டுட்டு போவாங்க. பயங்கரமாக வந்து காப்பாங்களாம். ஆனால் ரொம்ப சாஃப்டாக அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பழகும் இந்த நாய்க்குட்டி. பட் பார்க்க தான் கொஞ்சம் டெரர் பீஸ் மாதிரி இருக்குது. அண்ணன் வந்து நாங்கள் பண்ணைக்கு வர்றப்பே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி தீவனம் கலந்து இந்த மாதிரி கோழிக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தீவனம் வந்து ஒரு கப்பு எடுத்துகிட்டு அண்ணன் வந்து சாப்பாடு ஆக்கி வச்சிட்டாங்க. சரி அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கோழிக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். வீட்டிலேருந்து வர்றப்பே வந்து நாய்க்கு வந்து கொஞ்சம் குழம்பு எடுத்து வந்திருந்தோம். அந்த குழம்ப மிக்ஸ் பண்ணி அதுகளுக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சு. பட் அந்த நாய் பெரிய நாய் பார்த்தீங்கன்னா கோழிக்கு வச்ச சாப்பாடை தான் போய் பார்த்துக்கிட்டே இருந்தது. இவங்க 3 பேர் வந்து புது வரவு. இப்போ தான் குட்டி போட்டிருக்கு. பட் எத்தனை நாள் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இவங்களை தனியாக வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருந்தாங்க. மைசா தூக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருந்தாங்க இந்த குட்டி ஆடுலாம் பார்த்தீங்கன்னா. இவ்வளோ குட்டியாக வந்து மைசா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தூக்குறா. இது பார்த்தீங்கன்னா 2வது போர்ஷன். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடு மாடு கோழி வளர்க்குறதுக்கு. 2வது பார்த்தீங்கன்னா அந்த மழை டயத்தில் வந்து விதைகள் போட்டு செடி வளர்ப்பாங்களாம் அந்த மாதிரி இது போர்ஷன். இங்கேருந்து அந்த கம்பி கேட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் மயில் கூட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கடலை தான். நான் கூட செடியை பிடுங்கி அப்படி அந்த இலையை கசக்கி வந்து மோந்து பார்த்தேன். அந்த கடலையோட ஸ்மெல்லு வந்து நல்லாவே அடிச்சிருந்தது. ஈவன் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தக்காளி செடி, அதுக்கப்புறம் வந்து ஆடு மாடு மேய்வங்க பார்த்தீங்கன்னா அந்த புல்லு செடியுமே வந்து நல்லா வளர்ந்துருந்தது. 4 மாதத்துக்கு முன்னாடியே வர்றப்ப பார்த்தீங்கன்னா காட்டுக்கருவியே கிடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சு ஓரளவுக்கு பச்சை பசேல்னு வந்துச்சு. ஈவன் இன்னுமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இதுக்கப்புறம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 3 குட்டிகளோட அம்மா பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்காங்க. சரி பார்த்த வரைக்கும் போதும், ஊருக்கு வேற கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு கிளம்பிட்டோம். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறது தான். சுற்றி பார்த்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஆனால் நான் வந்து சாலூரில் வந்து ட்ராப் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா நாளைக்கு ஒரு கண்டிப்பாக சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.